Hi, hello, வணக்கம். நான் ஆனந்த் and welcome to குட்டி ஸ்டோரி சேனல். நம்மளோட சேனலுக்கு நீங்க யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படினா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அப்பதான் நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல. சோ அதல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ எனவே இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இழக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க கதைகளுக்கு வந்து கதைக்கலாம். Life is very short, நண்பா. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஒரு மிகப்பெரிய கோவில். ஸோ அந்த மிகப்பெரிய கோவிலில் ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. இந்த குருவுக்கு ஒரு சீடன் ஒருத்தன் இருக்கான். இப்படியாப்பட்ட அந்த சீடன் இந்த குருவுக்கு அதாவது தொண்டு செய்கிறது, அந்த குரு என்னென்ன சொல்கிறாரோ அந்த வேலைகள் எல்லாமே செய்கிறது சிஷியனுடைய கடமை. இப்படியாப்பட்ட சிஷியன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த குரு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே செய்வான். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குரு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சிஷியன் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அது வந்து பாஸ் ஆகாது. ஸோ ஃபெயில் ஆகிடும், எல்லாமே ஃபெயில் பண்ணிடுவான். ஸோ அதாவது ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவனால் முதல் அட்டம்ப்ட்லேயே அதை சரி பண்ண முடியாது, அதாவது அதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது. அவனால் அதில் தோல்வி தான் அடைவான், வெற்றி அடைய மாட்டான். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த சிஷியனுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. இது குரு ஒருபோதும் கண்டுக்கவே இல்லை. சரி நம்ம சிஷ்யம் இப்படி தான் அப்படிங்கிறத கண்டுக்கவே இல்லை. இதனால் அந்த குருவுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் கிடையாது. பட் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன அப்படின்னா இந்த விஷயம் சிஷியனுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன இது, நம்மளுடைய குரு நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு, அந்த வேலையை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியல. அது எல்லாத்துலேயுமே முதல் தடவையிலே நம்ம தோல்வி அடைஞ்சிடறோம். 2 முறை 3 முறை செஞ்சு தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியுது. முதல் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் முடியல, ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கான் அந்த சிஷியன். அந்த சிஷியனே தன்னுடைய குரு கிட்ட இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குரு கிட்ட வந்து இந்த மாதிரி குருவே, நான் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முதல்ல என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, 2-3 தடவைக்கு மேலே போனால் தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது, முதல் அட்டம்ப்ட்லேயே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இது நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருக்கிட்ட இந்த சிஷ்யம் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சொல்லுங்கள் குரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சிஷ்யன். இந்த மாதிரி ஒரு ஜோசிய பறவை பார்த்துருக்கியா, கிளி, இந்த கிளி நீ வாட்ச் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு குரு. நான் பார்த்துருக்கேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் சொல்லியிருக்கான். அதுக்கு உடனே அந்த குரு, கிளிக்கு பறக்கிறதுக்கு ரெக்கைகள் இருக்குது, ரெக்கைகள் இருந்தும் ஆனால் கிளி மனிதர்கள் போலவே நடந்து கூண்டை விட்டு வெளியே வருது, சீட் எடுத்து அந்த ஜோசியர்கிட்ட கொடுக்குது, மறுபடியும் நடந்தே உள்ளே போகுது. அது நினச்சிருந்தா அந்த கூண்டுலேயே அடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பறந்து எப்பயோ தப்பிச்சு போயிருக்கலாம் இல்லையா. பட் ஆனால் அது ஏன் அதனால் பறந்து போகாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே இருக்குது, உனக்கு இது ஏதாவது தெரியுமா அப்படின்னு குரு சிஷியனை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சிஷியன் சொன்னான்னா, எனக்கு தெரியாது குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் சொல்லியிருக்கான். அதுக்கு உடனே குரு சொன்னாராம், இந்த மாதிரி இந்த கிளி இருக்குல்ல, இந்த கிளியை ஜோசியத்துக்காக பிடிச்சிட்டு வரும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனுடைய ரெக்கைகளை கட் பண்ணிடுவாங்க. இதனுடைய ரெக்கைகளை கட் பண்ண உடனே அந்த கிளியை வெளியில் விடுவாங்க. இந்த கிளியை என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளி பறக்கணும் அப்படின்னு முதல் தடவை முயற்சி பண்ணோம், பறக்க முடியாது. ரெண்டாவதாக கொஞ்சம் ரெக்கைகள் வளரும், வளர்ந்த உடனே மறுபடியும் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம், பறக்க முடியாது. அந்த கிளி 3-4 முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், பறக்கலாம் பறக்கலாம் பறக்கலான்னு. பட் ஆனால் அதனால பறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ரெக்கைகள் வெட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது, தெரியாமலே அது தன்னை பறக்கணும் சொல்லிட்டு பறந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதால் பறக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிளி நினச்சிடும், நமக்கு பறக்கிற சக்தி போயிடுச்சு போல், அதனால தான் நம்மளால் பறக்க முடியல அப்படின்னு நினச்சிடும். பட் ஆனால் அதே ரெக்கைகள், வெட்டப்பட்ட ரெக்கைகள் கொஞ்சம் காலங்கள் போன பிறகு மறுபடியும் பறக்கிற அளவுக்கு அந்த கிளிக்கு முளைக்கும். ஆனால் அந்த கிளி முதல் தடவை 2வது தடவை 3வது தடவை ட்ரை பண்ணி தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சதுனால நமக்கு பறக்கிற சக்தியே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பறக்கிற பழக்கமே மறந்து போயிடும் அந்த கிளிக்கு. அதனால தான் அந்த கிளி ஒரு ஜோசியர் கூண்டுலேருந்து வெளியே வரும்போதும் கூண்டுக்குள்ளவே போகும்போதும் பறக்க ட்ரை பண்ணாமலே வந்து போகும் அப்படின்னு சொன்னாராம் அந்த குரு. அதை உன்னிப்பாக கவனிச்சிருந்த சிஷ்யன், எனக்கு இப்போ புரியுது குருவே, நானும் அந்த கிளி மாதிரி தான் இப்போ இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. சிஷ்யா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எத்தனை முறை தோத்தாலும் அடுத்த முறை நம்ம நம்பிக்கையோட ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மூவ் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த முறை முதல்ல வெற்றி அடைய செய்யும் அப்படின்னு சொன்னாராம் அந்த குரு. எனவே எந்த கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை என்றைக்குமே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ அதாவது எவன் ஒருத்தன் தன்னம்பிக்கையோடு அடுத்து நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக அடுத்த முறை ஜெயிப்போம், 10 முறை தோக்குறானா 11வது முறை ஜெயிக்க மாட்டானா என்ன.
ஸோ எல்லா தடவையுமே தோத்துட்டே இருக்க மாட்டான், ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், தோத்துக்கிட்டே இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒரு முறையாவது அவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நேரமும் அமையும். பட் ஆனால் அந்த ஜெயிக்கிற தருணத்தில் அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த அடுத்து ஜெயிக்கிற கட்டத்துக்கே போவான். அதனால் எல்லாருமே தன்னுடைய தன்னம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம். சரி, நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். நான் உங்களான இது குட்டி ஸ்டோரி சேனல்ஸ். டாடா பை அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.